ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறக்க ஒரு கிஃப்ட். இதுக்கு வந்து 20x50 சென்டிமீட்டரில் 2 கார்டும், 15x4 சென்டிமீட்டரில் 2 கார்டும், 20x4 சென்டிமீட்டர் 2 கார்டும், 4.5x20ல் 3 கார்டுமே, அதுக்கப்புறம் 15x2 சென்டிமீட்டர்ஸில் 2 கார்ட்போர்டையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது 15x20 சென்டிமீட்டர் கார்டில் இது மாதிரி 20x4 சென்டிமீட்டர் கார்டை 2 சைடு வச்சுட்டு, அடுத்து 15x4 சென்டிமீட்டர் கார்டை இந்த மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஹார்ட் க்ளூ போட்டு தான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் வாட்டரில் ஃபெவிகாலருக்குள்ளேயே அதை ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஓவராக வாட்டர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேலண்டர் பேப்பருக்குள்ளேயே அந்த கேலண்டர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. இதே மாதிரி கேலண்டர் பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஹார்ட்லி ஒட்டணும் இல்லையா, அந்த எட்ஜஸை வந்துட்டு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டுனது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால் அந்த எட்ஜஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையுமே வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்சர் பேஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ ப்ளஸ் தண்ணி மூணையுமே சமமாக எடுத்து அது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் எடுத்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். உள்ளேயும் சரி வெளியேயும் சரி வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு இது மாதிரி அடுத்த ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கலர் எடுத்து வரைஞ்சிட்டு இதில் இது மாதிரி பிரிக் பேட்டர்ன் வந்து வரைஞ்சிக்கிறேன். செங்கல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து அந்த இது ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற 4 சைடு வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சைடு வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 15x20 சென்டிமீட்டர் அந்த கார்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம 4.5x20 சென்டிமீட்டரில் 3 கார்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். பக்கத்தாண்டி வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக கேப் இருந்த போதும் அந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த அட்டையை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இது வந்து 2.5x15 சென்டிமீட்டர் அந்த கார்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரி மேலே ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் கார்டை வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் ஒட்ட போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற பகுதியில் அது அந்த கார்டையை வந்து நான் ஒட்டிக்கிறேன். அந்த அட்டையோட பீஸையும் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு கொஞ்சம் வந்து நல்லா அது செட் ஆக விட்டதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதில் வந்து நான் கொஞ்சமாக க்ளூ அப்புறம் தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம கேலண்டர் பேப்பர் ஒட்டுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மிச்சமான தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த போர்ட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதில் ப்ரஷ்ஷில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா ப்ரஷ்ஷில் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷில் வந்துட்டு வராது சில பேர்த்துக்கு, அதனால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கை சென்சிட்டிவ் அப்படின்னா கையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த எட்ஜஸில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை கூட ஒரு கோட் வந்து கேலண்டர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேஸ்ட்டு கூட அப்ளை பண்ணலாம். அது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த மாதிரி கோடு கூட வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மர எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கோடு கூட போடுவில்லையே, அதே மாதிரி தான் நான் கோடு கூட வந்து போட்டுக்கிறேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிமெண்ட் பேஸ்ட் வால் புட்டி வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பவுலில் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு எவ்வளோ எடுத்தணும் அதுக்கு ஈக்குவலாக வந்து க்ளூ எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளஸ்ட் வேலை வந்து இது ஹோம்மேடாக க்ளே பண்ணுறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது என்ன மெத்தட் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் க்ளூ ரெண்டையும் போட்டுட்டு அதை வந்து ஹீட்டெல்லாம் பண்ணணும். பட் இதுக்கெல்லாம் அது தேவையே இல்லை. எவ்வளோ அந்த ரைஸ் ஃப்ளார் எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமாக க்ளூ எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அந்த க்ளே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரி கிடச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனை வந்து வச்சிடலாம்.
இப்போ வந்து க்ளே மாதிரி நல்லா வந்துருந்தது இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் லிக்விட் சோப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சூப்பரான 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஹோம்மேட் க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஏர் ட்ரை க்ளே தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப லைட்டாக, அதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது யூஸ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. நீங்கள் ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதில் பால்ஸ் செஞ்சு இந்த மாதிரி 6 சைடில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஒட்டிட்டு சென்டரில் ஒரு வட்டமாக, அதாவது ஒரு தட்டு மாதிரி ஷேப் ஒட்டிட்டு அதில் வந்து இது மாதிரி சுருட்டிட்டு அதை இது மாதிரி யூ ஷேப்பில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க இது எது அப்படின்ட்டு. ஒரு டோர் எஃபெக்டில் தான் வந்து இது செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ப்ரஷ்ஷு வந்துட்டு பிளாக் கலரில் இருந்தனாட்டி அது அப்படியே எடுத்துகிட்டு பண்ணால் ஒரு அழகான டெக்ஸ்சர் வரும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். பட் அது ஏதோ கேவலமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலேயும் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். எங்களோட பெயிண்ட் அந்த ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சிட்ருக்கேன். இது மாதிரி அந்த போர்ட் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த நம்ம நடுவில் ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். கையில் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு இது மாதிரி இருந்ததில்ல, நம்ம செஞ்சுருந்தோம்ல, அதையும் ஹைலைட் பண்ணிட்டு அந்த 6 பீஸ் அதையும் வந்து நான் கொஞ்சமாக வந்து பட்டும் படாத மாதிரி அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி டோர் வந்து ரெடி ஆயிடும். இதுக்குள்ளே வைக்கிற கிஃப்ட் வந்துட்டு நான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். அந்த வீடியோவும் போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். அதனால தான் அதை 2வது பார்ட்டாக போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.